அந்த பகுதியில் எடுத்தவர்கள் வாசிங்க 23வது வசனம். தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல பார்க்கிறோம் தானியேலை குறித்து, அதாவது இந்த இடத்துல வந்து பேசுறது வந்து கேப்ரியேல் தூதன். தானியேல் பாருங்க, தானியேல் சாப்டர் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை தரிசனத்தை தானியேல் பெற்றார் சொல்லுங்க பார்க்கலாம். கவுண்ட் பண்ணிருக்கீங்களா? எத்தனை தரிசனம்? 7 தரிசனம். சரிங்களா? 7 தரிசனத்தை தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதிலே இந்த 7 தரிசனத்தையும் எடுத்து சொன்னா ரொம்ப அதிக நேரமாகும். அதனால ஒரே ஒரு தரிசனத்தை மாத்திரம் தான் இன்றைக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். அதற்கு முன்பு தானியேலை குறித்து தேவனை, கேப்ரியேல் தூதன் சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. நீ மிகவும் பிரியமானவன், தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன் தானியேல். தானியேல் ஆக்சுவலா எந்த இடத்துல இருக்கிறார்? இப்பொழுது பாபிலோன் தேசத்துல அடிமை இதுல இருக்கிறாரு. அவர் ஒரு பதவியில் இருந்தாலும் கூட அவர் அடிமைதான். சரிங்களா? அடிமைதான் இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட தேவனுக்கு பிரியமானவனா இருந்திருக்கிறாரு. ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அவர் ஏதோ ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்? அவருடைய பாரம் என்ன? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாபிலோனுக்கு 70 வருஷம் வந்து அவர்கள் அடிமைகளாக போக வேண்டும் என்று எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. அந்த முடிகிற டைம்ல அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே எங்களை விடுதலை பண்ணுகிறார், எங்கள் சொந்த தேசத்துக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி இவருடைய ஜெபம். அப்போ ஜெபித்து அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வசனத்தை கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தானியேலுக்கு ஆண்டவர் வந்து அவர் சொல்லுகிற வசனத்தை எப்படி கேட்கணுமா? எப்படி கேட்கணும்? கவனித்து கேட்கணும். தேவ தூதன் வந்து தானியேலுக்கு சொல்லுகிறார், கவனித்து கேட்டு, நாம கூட கவனித்து கேட்டு அந்த தரிசனத்தை நாமும் அறிந்து கொள்ளணும். அவர் கொடுத்த தரிசனம். சரி, இப்போ இந்த முதல் வசனத்துல ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறேன். மிகவும் பிரியமானவன் என்று சொல்வதற்கு தானியேல் வந்து நம்ம இந்த வேதத்துல பார்க்கும்போது தானியேல அவர் கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான ஆண்டுடைய சமூகத்துல அவர் ஜெபித்ததை 7 விதமான நல்ல குணங்கள் அவரிடத்துல இருந்தது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவர் செய்ததை நம்ம பார்க்கிறோம். சுருக்கமா நான் சொல்லிடுறேன். அதாவது முதல் அவன் செய்தது இந்த அதே அந்த 23ஆம் வசனத்துல பார்க்கும்போது வேண்டிக் கொள்ள அவன் வந்து ஜெபிக்கிறவனா காணப்பட்டான். தானியேல் எப்படிப்பட்டவன்? நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க என்னுடைய காரியங்களா. அவன் வந்து எப்படி ஜெபிக்கிறவன் இல்லைங்களா? எப்பொழுதும் ஜெபிக்கிறவனா காணப்பட்டான். அதனால அவன் வந்து கர்த்தருக்கு பிரியமானவன். என்ன ஜெபம் அவன் செய்தது? தனி ஜெபம், பர்சனல் பிரேயர். ஆக்சுவலா நம்ம வந்து எப்பவுமே குழு ஜெபம் நிறைய பண்ணுவோம், சபையில எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணுவோம், அல்லது ஃபேமிலி பிரேயர் பண்ணுவோம், எல்லாமே பண்ணிடுவோம். சில நேரத்தில் நம்ம பர்சனல் பிரேயர் பண்ண மறந்துடும் இல்லையா? நேரம் இல்லைன்னு போயிடும். பண்ணுவோம், ஆக்சுவலி பண்ணுவோம் நம்ம எல்லாருமே. ஆனாலும் கூட சில நேரத்தில் நம்ம தவற விட்டுருக்கோம், இத்தனையும் பண்ணாமல் இருக்கிறது போல. அதனால முக்கியமா தானியேல் வந்து அந்த பர்சனல் பிரேயர், சரிங்களா, அவர் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, 2வது காரியம் அவரிடத்துல இருந்த நல்ல குணம் வந்து என்னன்னா 6:10 வாசிக்கலாம். 6வது அதிகாரம் அதிலே 10 அதிலே சொல்லப்பட்டிருக்குது அவருடைய காரியங்கள் எல்லாம். தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகைகள் திறந்து இறக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இந்த இடத்துல அவன் செய்த காரியம் முதல் வந்து தனி ஜெபம். தன் வீட்டு அறையை கூட்டிக் கொண்டு என்ன செய்யலாம்? ஜெபிக்கிறான். தனி ஜெபம் கூட, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களோட சேர்ந்து ஜெபிப்பாரு. தனி ஜெபம் இவர் செய்கிற வழக்கம் இருக்கிறது. 2வது காரியம் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நான் இதை வந்து நான் எடுக்கும்போது ஆவியானவர் என்னோடு கூட நிறைய பேசினான். அதான் நம்முடைய வேதம் எப்படிப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா 2 பக்கம் பிரசங்கிக்கிற நமக்கும் அது கண்டிப்பா பேசும், அடுத்தவர்களுக்கும் பேசும். அதுதான் வேதம். நம்ம பேசுறப்ப நாம பர்ஃபெக்ட்ன்றது கிடையாது, புரியுதுங்களா? கர்த்தர் என்னோடு கூட நிறைய காரியங்களை இடைப்படுறார். அப்போ நான் கூட தனி ஜெபம் நிறைய நேரத்துல தனி ஜெபம் மிஸ் பண்ணிடுறோம். ஃபேமிலி ப்ரேயர், அடுத்தது குழு ஜெபம், சபையில சேர்ந்து கான்ஃபரன்ஸ் கால், அப்புறம் அப்படியே ஊழியத்துக்கு எழுப்பி ஓடுறது இல்லையா? ஊழியத்துல போய் அவங்க ஃபேமிலி ப்ரேயர் அங்க பண்ணுவோம், அந்த குடும்பத்துக்கெல்லாம் எல்லாமே பண்ணுவோம், தேசத்துக்கு பண்ணுவோம், உலகத்துக்கு பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் பர்சனல் ப்ரேயர் நிறைய நேரம் நம்ம விட்டுருக்கிறோம். ஆனால் தானியேல் அப்படி கிடையாது. கர்த்தருக்கு பிரியமான என்று சொல்லப்படுறதுக்கு முதலாவது பர்சனல் ப்ரேயர். 2வது அவர் முழங்கால்
இது இந்த 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 பகுதி போடும் பொழுது அவருடைய வயது எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டேனியலுடைய வயது எவ்வளவு இருக்கும்? ஆக்சுவலா சரித்திரம் சொல்லுது அவர் சிறைப்பட்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட 17 வயது. சரிங்களா? வாலிபன் என்று சொல்லப்படுது. அதனால ஒரு கணக்கு 14 17 இருக்கலாம். அடுத்தது இங்க அடிமையா எத்தனை வருஷம் இருக்கிறாரு? 70 வருஷம். சரிங்களா? அப்ப அவருடைய வயது ஏறக்குறைய 87. 87ல அவர் எப்படி ஜெபித்தாரா? முழங்கால் படியிட்டு. இன்னைக்கு நாமெல்லாம் என்ன ஒரு 55 50 மேல அப்படியே ஒரு 60 எனக்கெல்லாம் 65. அப்ப நான் யோசித்தேன், அன்றைக்கு நம்ம முழங்கால் படி சின்ன வயசுல ஜெபிச்சிருக்கிறோம். வாலிப நாட்களில முழங்கால் படிட்டு நேர் முழங்காலே நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபித்திருக்கிறேன் வைராக்கியமா. ஆனா இந்த நாளில வயசாயிடுச்சு. நம்ம என்ன சொல்றோம், எனக்கு 65 வயசாயிடுச்சு. பாஸ்டர் சொல்ல முழங்கால் படிட்டு நான் பண்ண மாட்டேன், நான் வந்து முட்டி வலி எனக்கு அப்படி ஒரு சாக்கு. ஆனா இதை வாசிக்கும் போது எனக்கு ஆவியான உணர்த்தினேன் 65 வயசுனா ஒரு வயதே கிடையாது. சரியா? முழங்கால் படிட்டு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்படுவதற்கு டேனியல் கிட்ட இருந்த குணம் என்ன? அவர் யாராவது முழங்கால் படிட்டு அவருக்கு சொன்னாரா? யார் சொல்ல? எந்த சபைக்கு அவர் போல, எந்த பாஸ்டரும் சொல்ல, யாருமே சொல்ல. ஆனாலும் தேவனுடைய சொந்தத்துல தன்னை தாழ்த்துகிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன செய்யணுமா? முழங்கால் படிட்டு ஜிபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தை இப்போ மீட்டிங் எல்லாம் போற பாருங்க. அப்போ கூட நான் சேர்ந்து தான் உட்காந்துட்டு இருப்பேன். ஆனா இது நான் தீர்மானம் எடுத்தேன். சரியா? இனி வந்து நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கணும். சரியா? அதைத்தான் ஜெபத்தில் சொல்லி அந்த ஒரு தீர்மானம் எடுத்தேன். அந்த காரியத்தை தான் உங்களுக்கு மத்தியில் சொல்றேன். அடுத்தது பாருங்க, அவர் அதே வசனத்துல பார்க்கிறோம் 3 வேளையும் ஜெபித்தாராம். 3 வேளை. நம்ம எத்தனை வேளை சாப்பிடுறோம்? குறைந்தபட்சம் சொல்றேன் 3 வேளை. சரியா? அதிகமா இருக்குமா? குறைந்தபட்சம் 3 வேளை நம்ம சாப்பிடுவோம். சரியா? அதனால ஒரு 3 வேளை. ஆனா இவர் எப்படிப்பட்டவர்? ஒரு அடிமையா இருக்காரு, ராஜாவுக்கு பானம் பார்த்திருக்காரு. சரியா? எந்த நேரமும் ராஜாவுக்கு சேவை செய்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் கூட இவருக்கு என்று சாப்பிடுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்துல தான் அவர் ஜெபிக்க முடியும். அந்த நேரத்துல இவர் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறார். இவ்வளவு வைராக்கியமா பாருங்க. அந்த ஜெபத்துல எவ்வளவு வைராக்கியமா இருந்ததுனால தேவ தூதன் வந்து என்ன சொல்றாரு? நீ மிகவும் பிரியமானவன். வெறும் பிரியமானவன் கூட கிடையாது, மிகவும் பிரியமானவன். நான் நம்ம நம்பி வாழ்க்கையில கூட நம்ம ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். 3 வேளையும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நானே தெரிஞ்சு பண்றேன் அந்த காரியத்தை கூட. ஏன்னா 2 வேளை தான், காலையில நைட்டு அவ்வளவுதான். ஓட வேண்டியதான். எங்க ஓட முடியுமோ, எவ்வளவு ஓட முடியுமோ அவ்வளவு ஓடி முடிச்சு சாயந்தரம் அப்பாடா நம்ம வீட்டுல உட்காந்து சரியா ஏதாவது கேட்டு அப்ப நைட்ல ஜெபம் பண்ணுவோம். நம்ம அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு நானும் தீர்மானம் எடுத்தேன், மத்தியான நேரமும் ஒரு டைம் ஒதுக்கி ஜெபிக்கணும். சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்ட புதுசு நான் ட்ரைனிங்ல இருந்தேன். அப்ப பாருங்க இந்த காரியம்லாம் அப்பவுமே ஆவியானவர் என்னோட கூட பேசிட்டாரு. அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு 1/2 hour டைம், 30 நிமிஷம். அதுல நான் மேல் 2வது மாடிக்கு ஓடி போவேன். ஓடி போய் 10 நிமிஷம் ஜெபிப்பேன். ஜெபிச்சுட்டு வந்துதான் மற்ற 20 நிமிஷத்துல கடற்கண்டு சாப்பிட்டுட்டு டிஃபனை கழுவி வச்சுட்டு நாங்கள் ஓடி வரணும். அப்படி அந்த வயதெல்லாம் யோசிச்சு பார்த்தாங்க. ஆதியில கொண்டு இருந்த அன்பு இப்ப விட்டுட்டு இருக்கிறேன். அந்த அன்பு அந்த ஒரு வைராக்கியம் இப்போது இல்லையே அப்படின்னு என்னோட கூட ஆண்டவர் பேசினாங்க. அப்போ மத்தியான நேரத்தில் கூட நம்ம என்ன செய்யணுமா? அந்த தானியல் மூலமா தெரிந்து கொண்ட காரியம் ஜெபிக்கணும். இதெல்லாம் அவர் பிரியமானவர் என்று சொல்வதற்கு ஒரு அடையாளம். அடுத்து பாருங்க, அவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தார். இந்த கடைசியில பாருங்க, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்துல. அதெல்லாம் நமக்காக. இந்த வேதத்துல எழுதப்பட்ட வசனங்களை யாருக்காக? படித்து நாம் கவனித்து கேட்கணும்னு சொல்றாரு. அப்ப ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவர் செய்த நன்மைகள் அவர் என்ன? ஸ்தோத்திரம் செய்வதற்கு என்ன இருந்தது? அடிமையா ஆண்டவர் விட்டு போட்டார். புறஜாதி மக்களிடத்துல அடிமையா விட்டு போட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது என்ன செய்யறானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறார். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி நம்ம பாடணும் இல்லையா? அப்படி போல அதை காட்டிலும் அது தாவீது தானியேல் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறார். அந்த ஒரு காரியம் சுருக்கமா சொல்றேன். என்னுடைய பாயிண்ட் வந்து அந்த தரிசனத்தை குறித்து விளக்குறது தான். 3வது 4வது பார்க்கிறோம், அவர் வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து ஜெபித்தார் என்று கூட நம்ம பார்க்கிறோம். குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டுல படிச்சுக்கோ. 1 ராஜாக்கள் 4:8-48. அடுத்து எரேமியா 29:10. அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, சாலமோன் சொல்றாரு, நீங்க புரதேசத்துல அடிமையா போன பிறகு நீங்க தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே என் ஜனங்களை மீட்டெடுத்து திரும்பி கொண்டு வரணும். என்னுடைய ஜனங்கள் பாவம் செய்திருந்தா அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து அவளை என்ன செய்யணும்? திரும்பி கொண்டு வாங்க சாலமோன் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை நினைவு கூர்ந்து அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அடுத்து எரேமியா 29:10 இங்க 70 வருஷம் அடிமைகளா போவீங்க, திரும்பி உங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? கொண்டு வருவார். இதெல்லாம் நினைத்து அவர் என்ன செய்யறாரு? வாக்கு தத்தத்தை எல்லாம் நினைத்து அவர் சொன்ன வார்த்தைகளை எண்ணி பார்த்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறார். அடுத்து பாருங்க, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறார். சோர்ந்து போகாமல் ஒருபோதும். ஏன்னா அடிமையாவே எத்தனை ராஜாக்கள் இருந்தார் தெரியுங்களா? அவரு சொல்லுங்க. முதல்ல வந்து
நேபுகாத்நேச்சார், இரண்டாவது பெல்ஷாத்சார், மூன்றாவது தரீப் ராஜா, நான்காவது கோரேஸ். 4 ராஜாவிடத்திலே அவர் இருந்திருக்கிறார், வேலை செய்திருக்கிறார். சரிங்களா? அப்படி இருந்து கூட அவர் சோர்ந்து போகாம அந்த கோரேஸ் ராஜா காலத்துல அவர் போராடி அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம், அவர் இடைவிடாமல் ஜெபிக்கிறார். 6:16 வாசிக்க பார்க்கலாம். தானியேல் 6:16 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஹல்லேலூயா. அந்த வசனம், அதாவது நீ இடைவிட, யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறது? தரியு ராஜா சொல்லுகிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அப்ப தரியு ராஜாக்கு தெரியும் பாருங்க, தானியேல் வந்து இடைவிடாமல் ஆராதிக்கிறார். எப்படி தெரியும்? அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனாலும் கூட ஒவ்வொரு நிமிஷமும் அவர் ஜெபத்தோடு கூட தான் அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். சரியா? அந்த ஞானத்தை கொடுக்கும்போது கூட ஜெபத்தோடு, அவர் இடைவிடாமல் எப்பொழுதுமே முழங்கால் படிக்கிட்டு அவர் ஜெபிச்சுட்டு இல்லை. சரிங்களா? தனி ஜெபத்துல தான் முழங்கால் படிக்கிறார். மற்ற நேரங்கள்லாம் அவர் என்ன செய்தார்? உலக வேலையை செய்து கொண்டு இருக்கும் போதே கூட அவர் ஜெபத்திலே தான் இருப்பார். ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம கூட தானே ஒரு காரியத்தை ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீங்க என்னோடு கூட வாங்க, இங்க போகும்போது கர்த்தாவே என்னோடு கூட வந்தாங்க. இடைவிடாமல் தேவனோடு கூட சஞ்சரித்தான். இப்ப நோவா, அதாவது நோவா, இன்னும் பாத்தீங்கன்னா ஏனோக்கெல்லாம் எப்படி இருக்காங்க? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்பொழுதும் அவருடைய சிந்தனை நமக்கு இருக்கும். எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கிறவளா இருக்கணும். ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அது கூட ஜெபிச்சுட்டு போகணும். பாஸ்டர் சுந்தரராஜ் இருக்கும் சொல்லுவாங்க, நீங்க வீட்டை விட்டு வெளியே வரீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட என்ன செய்யணும்? ஜெபத்தோடு கூட தான் நீங்க வெளியே போகணும். ஜெபம் இல்லாம வாசப்படியை கூட தாண்டாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை இன்னும் கூட என்னுடைய மனசுல இருக்கும். சரிங்களா? அப்படி தவறி நம்ம ஸ்டெப், எத்தனை பேர் ஸ்டெப்ஸ்ல விழுந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும்போது ஜெபம். அப்படிதான் தானியேல் என்ன செய்தாரா? இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருந்த தானியேலை குறித்து யார் சாட்சி? ராஜா சாட்சி கொடுக்கிறார். அப்ப அடுத்தது பார்த்தோம்னா வேதம் வாசிக்கிறவன். ஏன்னா அந்த தோரா, எரேமியா, தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கிறவன். எரேமியா 28:11-12 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். எரேமியா 28:25. ஹல்லேலூயா. 25:11-12. இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளும் 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியின் இடத்திலும் கல்தேயருடைய தேசத்தின் இடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்கி. இந்த இடத்துல அவர் பாருங்க, இந்த வேதத்தை வாசித்ததினால்தான், இந்த எரேமியா புத்தகத்தை அவர் வாசித்ததினால்தான் 70 வருஷம் மட்டும்தான் நீங்க அடிமைகளா இருப்பீங்க. அதன் பிறகு உங்களை திருப்பி கொண்டு வருது என்ற ஒரு சத்தியத்தை அவர் புரிந்து கொண்டார். யாரும் சொல்லி தரல, வேதத்தை வாசித்து தான் தெரிந்து கொண்டார் இல்லையா? அப்போ இவர் வந்து, ஏன்னா இவர் வரும்போது இவருடைய வயது இவருக்கு தெரியும். இப்போ 70 வயது முடிந்திருக்கு. அடுத்தது இங்க வந்து பாபிலோன். சோ இப்போ அவர் ஆண்டவர் வந்து நம்ம விடுவிக்கிற காலத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் என்று சொல்லி சரியா புரிந்து கொள்ளுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப வேதத்தை எல்லாவற்றையும் அதிகமா வாசிக்கிறவனாய் காணப்பட்டான். நாம கூட அப்படிதான் வேதத்தை அதிகமா வாசிக்கிறோம். வாசிக்க 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 கர்த்தர் புதிய புதிய காரியங்களை என்ன செய்வாராம்? வெளிப்படுத்துவார். நீங்க பாருங்க, நாம இதுவரைக்கும் நான் ஒரு 45 வருஷம் அந்த வேதத்தை எடுத்து நான் வாசித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வாசனை எத்தனை அப்படியே கந்தலா ஆயிடும். எனக்கு எத்தனையோ பைபிள். சரிங்களா? இது இந்த பைபிளுக்கு ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ இன்னொன்று வாங்கி வச்சிருக்கிறேன். அப்படி நம்ம இவ்வளோ வாசிக்கிறோம், வாசித்து வாசித்து பிரிச்சு கூட போட்டுருக்கோம். ஆனாலும் கூட இன்றைக்கு வாசித்தாலும் சில வசனங்கள் எப்படி இருக்குது? புதிய புதிய காரியத்தை வெளிப்படுத்துது. ஆவியாக பாருங்க, அப்படிதான் வெளிப்படுத்துவாங்க. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. சரிங்களா? அதனாலதான் அந்த வார்த்தைகள் புதிய புதிய அர்த்தத்தை கூட, புதிய புதிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துது. அப்படி தானியேல் கூட பாருங்க, அவர் வாசித்து இந்த காரியத்தை அறிந்து கொண்டார், புரிந்து கொண்டார். அப்புறம் கடைசியா பார்க்கிறோம், 10வது தரிசனம் காண்கிறவராய் இருந்தார். கர்த்தர் எனக்கு பிரியமானவன் என்று சொல்றாருன்னா அவருக்கு அநேக தரிசனத்தை, 7 விதமான தரிசனத்தை தானியேலுக்கு காண்பிக்கிறார். முக்காலத்தை குறித்தோம், அவர் வாழ்கிற காலம், அந்த கடந்த காலம், இனி வருகிற காலம் முழுவதுக்கும் அவருக்கு தரிசனத்தை கொடுத்தார். இன்றைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு நம்ம இப்போ வாழ்றோமே, இந்த காலத்தை குறித்தும் அவருக்கு தரிசனம் கிடைச்சிருக்கு. இனி நடக்க போகிற காலம், சரிங்களா? இனி ஆண்டவருடைய வருகை குறித்து, அடுத்தது உபத்திரவ காலத்தை குறித்து, 1000 வருட அரசாட்சியை குறித்து எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெளிவாக, அந்த பாபிலோன் ராஜாவுக்கு பிறகு அவர் அந்த எந்தெந்த ராஜாக்கள் அந்த தேசத்தை ஆளுகை செய்வாங்க, எப்படி அடிமைப்படுவாங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தானியேலுக்கு விளக்கி காண்பித்து விட்டார்.
அதுல ஒரு பகுதி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இன்றைக்கு வந்து அதை தரிசனத்தை வந்து பார்க்கணும். ஒரு சிம்பிளாக டேனியல் வந்து ஆண்டவர் மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறாரா. அவரிடத்துல கிட்டத்தட்ட 10 வகையான அந்த குணங்கள் இருக்கு. இப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, முழங்கால் படிக்கு ஜெபிக்கிறது, 3 வேளை ஜெபிக்க ஸ்தோத்திரம் பண்றது, வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறது, இடைவிடாமல் ஜெபிக்கிறது, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் தரிசனங்களை பெற்றுக் கொள்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு தரிசனத்தை மாத்திரம் இன்றைக்கு நம்ம பார்த்து நம்ம தெரிந்து கொண்டு முடிக்கலாம். அதனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த டேனியல் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை ஸ்தோத்திரம் 9:24 வாசிங்க. 24-27 வரைக்கும் வாசிங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை குறைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் உத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது வழியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். ஆமென், ஆமென். இந்த பகுதியில் நம்ம பார்க்கிற காரியங்கள் வந்து கிட்டத்தட்ட அதாவது இங்க சொல்லப்படுதுல 70 வாரங்கள் 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காரியங்களை வந்து 3 பகுதியாக, 1 7 வாரம், 2வது எத்தனை வாரம் 62 வாரம், கடைசியா 1 வாரம். சரிங்களா? இந்த 3 காரியங்களை குறித்து மாத்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க 24ஆம் வசனத்துல அந்த மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் யார் வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இல்லையா? நமக்கு வந்து ரட்சகர் இயேசு கிறிஸ்து வந்தார். அக்கிரமங்களை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் உத்தரிக்கிறதுக்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வேதத்தினுடைய அதாவது என்ன சொல்றா பிப்ளிக்கல் நியூமராலஜின்னு சொல்லுவாங்க. அந்த பிப்ளிக்கல்ல பார்க்கும்போது ஆண்டவருடைய கணக்குல ஒரு நாள் எப்படி இருக்கும்? தேவனுடைய பாரு 1000 வருஷம். நம்ம பேதுருல பார்க்கிறோம் இல்லையா? ஒரு நாள் 1000 வருஷம் பண்ணும். 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறது. அடுத்தது ஒரு கால்குலேஷன் இருக்குது. என்னன்னா அதாவது காலங்கள் அரைக்காலம் கொஞ்சம் நம்ம வெளிப்பட்ட விஷயத்துல இருக்கும். இதே டேனியல்ல இருக்கும். அப்ப காலங்கள் என்பது வருஷத்தை குறிக்கிறது. புரியுதுங்களா? காலங்கள் போது டைம்ஸ் அது வந்து 2 இயர்ஸ் குறிக்கும். அடுத்தது அரைக்காலம் அதாவது 6 மந்த். அந்த 3.5 இயர்ஸ் எல்லாம் கால்குலேஷன் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு கால்குலேஷன் தான் நீங்க நம்ம பண்ண போறோம். இந்த கால்குலேஷன்ல கர்த்தர் வந்து டேனியலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் படுத்தி அவருக்கு உணர்த்தி இருக்கிறார். இந்த காரியத்தை அறிந்து கொள்ள எப்படி சொல்றார். இன்னைக்கு நாம வந்து எத்தனை வருஷங்கள் கழித்து நாம இப்பொழுது தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மீறுதலையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் தொலைக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இன்றைக்கு பார்க்கிற உலகத்துல எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்களா? இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான சதவீதமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த மீறுதலை நம்ம விட்டு விலக்கியிருக்கிறார், பாவங்களை தொலைத்திருக்கிறார், அக்கிரமத்தை நிவர்த்தி செய்திருக்கிறார், நித்திய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த வசனம் முழுமையா இன்னும் முற்று பெறல. தேவனுடைய பார்வையில அவர் முடித்துட்டார். சரிங்களா? ஆனா இது எப்பொழுது கம்ப்ளீட்டா நிறைவேற போகிறது என்றால் எப்ப தெரியுங்களா? அந்த 70 வாரங்கள் முடிந்த பிறகுதான். இந்த 70 வாரங்கள் எப்போ முடியும் தெரியுங்களா? எப்போ முடியும்? உபத்திரவ காலம் முடிந்து
சரிங்களா? 49 இது தனியா வச்சுக்கோங்க. நீங்க என்ன போட்டிருக்கீங்க என்னன்னா, இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். அதாவது 70 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ போய் இவங்க எருசலேமை என்ன பண்ணணும், கட்டணும். அதாவது வெறும் தேவாலயம் மட்டும் கிடையாது, எருசலேம் பட்டணம் முழுவதையும் என்ன தீக்கிரையாக்கிட்டாங்க. எல்லாவற்றையும் கட்டி முடித்து கடைசியா நெகேமியா போய் தான் என்ன செய்யறாரு, அலங்கத்தை கட்டுறாரு. எருசலேம் பட்டணத்துடைய அலங்கத்தை கட்டி முடித்தாலாம் ஒரு எருசலேம் பாடுறாங்க. புரியுதுங்களா? அதுக்கு ஆலயம் மட்டும் கட்டினா போதாது, எருசலேம் நகரங்கள் எல்லாம் கட்டப்படணும், பிறகு வாசல்கள் எல்லாம் கட்டப்படணும், அலங்கம் கட்டி முடிக்கணும். கடைசியா நெகேமியா போய் தான் கட்டுகிறார். ஆலயத்தை கட்டுவதற்கு எஸ்ரா போறாங்க, செருபாபேல் போறாங்க, மொர்தெகாய் எல்லாரும் கூட 50,000 பேரை என்ன செய்யறாங்க, அழைத்துட்டு போய் தேவாலயம் கட்டுறாங்க, கட்டடங்கள் கட்டுறாங்க, எல்லாம் கட்டி முடிக்கிறாங்க. ஆனா எல்லாம் கட்டி முடிக்க, அலங்கம் கூட கட்டி முடிக்க 49 வருஷம். சரிங்களா? 46 வருஷம் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கோம். அலங்கத்தை எல்லாம் கட்டி முடிச்சு கம்ப்ளீட் பண்ண எத்தனை வருஷம்? 49 வருஷம் ஆகின்ற டேனியல் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். திரும்ப எடுப்பித்து அந்த கட்டளை வெளிப்படுவது முதல், அதுதான் 7 வாரமும் அப்புறம் 62 வாரம். அடுத்தது 62 வாரம் குறிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த 62 வாரத்துக்குரிய முடிவுல என்ன நடக்குமா? இங்க பாருங்க, மேசியா